என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க சாய்ராம். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கும். நீங்களும் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நடக்கிற இந்த பிரார்த்தனையில் உங்கள் வீட்டில் இருந்தால் கலந்துக்குங்க. நம்ம இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் 7 மணிக்கு பிரார்த்தனையை தொடங்குவாங்க. கண்டிப்பாக 2 இடத்துல உங்களுக்காக பிரார்த்தனை சிறப்பாக செய்யப்படும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அதே போல் இன்றைக்கி ஈவினிங்கு பிரார்த்தனை முடிஞ்சோன்னா சிறப்பான அன்னதானமும் நடைபெறும். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம். பொருளாக வாங்கி தரலாம். அரிசி, பருப்பு எதை வேணாலும் வாங்கி தரலாம். அன்னதானத்துக்கு அது உங்களோட பங்களிப்பாக இருக்கும் சாய்ராம். இந்த குணம் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக பாபா உங்ககிட்ட கூட உங்களை பயங்கரமாக திட்டுவார். இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது சாய்ராம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த குணம் இருந்தால் இன்னிலேருந்து அதை மாற்றிக்கிங்க. பாபா சச்சரித்திரத்தில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் பாபா உங்களை கடுமையாக திட்டுவார். ஷிரடிக்கு வந்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு பாபா ஓப்பனாகவே சொல்லிட்டார். சச்சரித்தில் இன்றைக்கி அதை தான் பாபா உங்கள் கூட பேச போகிறார். பாபா உங்கள் கூட சொன்ன செய்தி இதுதான். நேற்று லைவ் பார்த்தவங்க இந்த வீடியோவை தள்ளி விட்டு போயிடுங்க. ஏன்னா நேற்று லைவில் அதை பேசிட்டேன். லைவ் பார்க்காதவங்களுக்கு தான் இது விஷயம். ஏன்னா லைவ்லேயே நேற்று இந்த தெளிவாக பேசிட்டேன். லைவ் பார்க்காதவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும். அத்தியாயம் 18-19 பாபா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். உபதேசங்கள் விதங்களும் அவதூறு பேசுவோர், அதாவது புறங்கூறுவோர் கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை வழங்கினார். ஒரு முறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறு ஒருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்கள் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரனின் நன்மைகளெல்லாம் புறம் தூக்கி அவரின் குறைபாடுகளை குறைத்து கேட்பவர்கள் அருவருக்கும்படியாக பழித்து பேசினார். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாகவே நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலியானவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரிதான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களுடைய அழுக்கை, அதாவது குறைபாடுகளை தன் நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நீங்கள் நன்றிதான் செலுத்த வேண்டும். புறங்கூறுவனை திருத்துவதற்கு சாய்பாபா அவருக்கே உரிதான வழி இருக்கிறது. பாபா பொதுவாகவே புறங்கூறுவதை பற்றி திட்டுவார். அப்படி சொல்லவே கூடாதுன்னு ஒரு முறை துவாரகமாய்க்கு வந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள ஏதாவது புறம் சொல்லிக்கினே இருக்கிறது, அவங்க அண்ணனை பற்றி புறம் சொல்கிறது, இப்படி ஏராளமான குறைபாடுகளை சொல்லிக்கொண்டே இருந்தான். இதை பாபா கேட்டுடுறாரு. கேட்டுட்டு அப்போ அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்களேன், அவர் தமது நிலை பேரறிவினால் அந்த புறம் கூறுபவன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்துக்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கு அருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவைமன சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக்கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்தன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீரடி உனக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இந்த பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய விஷயத்த பாபா அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க சாய்ராம். உண்மையிலே பாபா புறங்கூறுவதனால என்ன விஷயம்னா, நம்ம உடம்புல அழுக்கு இருக்குது. நம்ம குளிக்கும் போது சோப்பு, மண், ஷாம்பு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் புறங்கூறுவர்கள், மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறவங்க, புறங்கூறுவங்க, அவனை பற்றி குறை சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அது எப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற அழுக்கை நீங்கள் நாக்கால நக்கி சுத்தம் செய்கிறதுக்கு சமன்ட்டார். பாபா ஒரு படி மேலே போயிட்டு இந்த மலத்தை தின்கின்ற பன்னிக்கு நீ சமமானவன்ட்டார். புறங்கூறுபவனை பற்றி பாபா சொன்ன வார்த்தை அது. நீ இந்த புண்ணியம் செஞ்சதுனால தான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கிற.
இந்த மனித பிறவி எடுத்துட்டு மீண்டும் நீ பண்ணி போல பழைய இழிநிலைக்கு போயிறியே, ஏன் மற்றவங்கள பற்றி குறை சொல்லினே இருக்க? அதான் அவங்க இல்லாத நேரத்தில் குறை சொல்லவே கூடாது. நேருக்கு நேர் பேசுறது வேற. நேருக்கு நேர் பேசிட்டா பிரச்சனையே இல்லை. ஆனால் இல்லாத போது ஒருவரை பற்றி அவதூறாக பேசுவது இல்லை புறங்கூறுவது பன்னிக்கு நிகரானவர் சொல்லிட்டார். அது மலத்தை தின்னுகின்ற பன்னின்றார். இதை விட ஒரு ஒரு கீழ்த்தரமான செயல் இல்லைன்ற அளவுக்கு பாபா அந்த மனிதனுக்கு உணர்த்தினார். ஆனால் ஆக்சுவலாக அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, நம்மளை போன்ற மனிதர்களுக்குத்தான் அந்த சச்சரித்திலேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் நம்மை அறியாமலே நிறைய பேர் புறங்கூறுவோம். உண்மையிலே நம்ம அறியாமல் நம்ம அவதூறு சொல்லுவோம். எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும். சாய்ராம், எங்கள் மருமக சரியே இல்லை சாய்ராம், அவள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா சாய்ராம், அவள் இப்படி பண்ணுறான்னு ஃபோன் வரும். இல்லை மருமக எங்கள் மாமியார் சரியில்லை, அவங்க பையனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, என் கூட சேர விட மாட்டான், இப்படி ஏதாவது ஒரு குறைகளை மற்றவங்களை குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. நான் முதல்ல அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரே வார்த்தை, முதல்ல மற்றவங்கள குறை சொல்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை சொல்லுங்கள். உங்கள் பையன் உங்கள் கூட பேசணுமா, உங்கள் பேச்சை கேட்கணுமா, அதை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மருமக சரியில்லை அதனால தான் உங்கள் பையன் அப்படி போகிறான், இல்லை உங்கள் மாமியார் சரியில்லை, இந்த குறை கூறுவதை என்கிட்ட தவிர்த்துருங்கன்னு சொல்லுவேன். நான் எப்பயுமே எனக்கு ஃபோன் பண்ண உடனே முதல் வார்த்தை அதுதான் சொல்லுவேன். உங்கள் பிரார்த்தனை மட்டும் சொல்லுங்கள், மற்றவங்களை குறைகளை என்கிட்ட சொல்லாதீங்க, அது கடவுள் பார்த்துப்பார். அப்படி நீங்கள் யாரையாவது பற்றி குறை சொல்லணுன்னா மனிதர்கள்கிட்ட சொல்லாதீங்க. அப்பா முன்னாடி இப்போ உட்காந்து, அப்பா எனக்கு இவ்வளோ குறைகளை பண்ணி வச்சுருக்கிறாங்களே, அவங்கள நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் யாரை பற்றியா குறை சொல்லணும் இல்லை அவதூறு பண்ணணும்னா கடவுள் முன்னாடி உட்காந்து திட்டுங்க அவங்கள பற்றி. கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு நல்வழிப்படுத்துவார். இதுதான் உண்மை. எனவே உங்களை அறியாமல் நீங்கள் புறங்கூறுவதை தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். இது பாபாவுக்கு பிடிக்காத செயல். நாம் பன்னியை விட, பன்னி இழிவான மிருகம் சொல்ல முடியாது, அதோட இயற்கை குணம். அதை விட நீங்கள் கீழ்த்தரமானவர்களாக போய்விடுவீர்கள் என்று பாபா ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் இனி அந்த தவறை செய்யாதீங்க. மற்றவர்கள் பற்றி குறை செய்வதை விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட வேண்டிங்க. கடவுள்கிட்ட மற்றவங்களை குறை சொல்லி தான் நமக்கு அந்த பிரார்த்தனை நடக்கணும்னு அவசியம் இல்லை. என் பையன் நல்லா படிக்கிறான் சார், அங்கே ஸ்கூலுக்கு போனதுலேருந்து தான் மாறிட்டான். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போனதுல தான் மாறி இருப்பான். முதல்ல உங்கள் பையனை என்ன விஷயம்னு கேளுங்க, அதுக்கப்புறமா மற்றவங்கள குறை சொல்லுங்கள். நாம் எப்பயுமே அப்படி கேட்குறதில்ல. நாம் இருக்கிற குறைய மறைச்சிட்டு மற்றவங்க மேலே அந்த குறைய சொல்கிறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு இப்படி தான் நிறைய குறைகளை சொல்லுவேன். கண்டி நாம் முதுகை நாம் பார்க்க முடியாது. பல பேரோட முதுகை பார்த்தா நிறைய அழுக்கு இருக்கும். ஆனால் நாம் அதை மறந்துட்டு மற்றவங்களை பற்றி தான் பேசுவோம். எனவே நீங்கள் இனி இந்த புறம் கூறுதலை விட்டுட்டா கடவுள் உங்களை நோக்கி வருவார். அதை பாபா உங்களை நோக்கி வருவார். பாபா முன்னாடி நம்ம உட்காந்தாவே மற்றவர்களை பற்றி புறம் கூறுதலை விட்டுடுங்க, மற்றவங்களோட குறை சொல்கிறத விட்டுடுங்க. பாபாவுக்கு பிடிக்காத செயல் இது மட்டும்தான், பிடிக்காத குணமும் இதுதான். எனவே நம்மளுடைய சாய் பக்தர்கள் அந்த குணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் என்று நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த குணத்துலேருந்து வெளியே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். பாபாவோட உண்மையான பக்தர்கள் என்னுடைய எதிரி கூட நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. அதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் அப்பா இன்றைக்கி உங்களுக்கு வியாழக்கிழமை அதுவும் சொல்ல வச்சிருக்கிறார் சாராம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள். பாபாவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.